ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். நம்ம வீடுகளில் சமைக்கக்கூடிய முக்கியமான கிழங்கு வகைகளில் ரெகுலராக சாம்பார்லேயும் சரி, இல்லைனா இதை வந்து ரொம்ப சிப்ஸ் பண்ணி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இல்லைனா பொரியல் பண்ணி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ஸோ இந்த கிழங்கு வந்து நம்ம ரெகுலராக வந்து வாழ்க்கையில் வந்து யூஸ் பண்ணுவோம், அதை வந்து சாப்பிடுவோம். ஸோ அதுதான் வந்து உருளைக்கிழங்கு. ஸோ இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த பொட்டேட்டோ வந்து நீங்கள் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த இடத்துல அந்த உருளைக்கிழங்கு மேற்புறத்தில் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டி இருக்கும் ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் ஒரு சில கிழங்குகள் வந்து இருக்கும். ஸோ இது எதனால் வருது, சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எனிவே ஐ எம் பாண்டி ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த முளைக்கட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து தரையில், அதாவது தரையிலேருந்து விளைஞ்சு வருது. ஸோ அதை வந்து பிடுங்கி வைக்கும்போது ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் ஒரு இடத்துல. ஸோ அது வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து ஜிப்ரலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து அதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால, ஸோ அது வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால, ஸோ அந்த இடத்துல வந்து முளைக்கட்டி இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம், அந்த பச்சை கலரில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியிலேருந்து டேரெக்டாக சன்லைட்லேருந்து குளோரோஃபில் வந்து, அதாவது குளோரோஃபில் வந்து பச்சையமாக வந்து அந்த பச்சை கலரில் வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இது ரெண்டுமே வந்து சேர்றது வந்து பிரச்சனை தான். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிறத வந்து 1, 2 சாப்பிட்டா வந்து பிரச்சனை இல்லை. அதிகமாக வந்து இந்த மாதிரி உட்கொள்ளும்போது நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைஜஷன் சிஸ்டத்தில் வந்து பிரச்சனை நடக்குது. அதாவது வாந்தி, வயிற்று வலி, இல்லைனா வந்து வயிற்றுப்போக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கிழங்குகளை வந்து நம்ம சாப்பிடவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறத வந்து நம்ம தடுக்கலாம். ஸோ இப்போ வந்து வெங்காயத்தோடு அதை வந்து உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு சில வீட்டில் வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது அந்த வெங்காயத்துலேருந்து எத்திலீன் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுனால, ஸோ இதுவுமே வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து மறுபடியும் இந்த மாதிரி முளை கட்டிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை வந்து நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து வைக்காமல் தனியாக வைக்கலாம். ஸோ அது போக பார்த்திங்கன்னா இருட்டான அறையில் வந்து வைக்கிறது எப்பயுமே பெட்டர். ஸோ டேரெக்டாக சன்லைட் படுறது மாதிரி கொஞ்சம் வெளிச்சமான ஏரியாவில் வந்து உருளைக்கிழங்கு வைக்காமல் கொஞ்சம் இருட்டான அறையில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எப்பயுமே பெட்டர். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து நம்ம அதை வந்து அதை வந்து தடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதிகமாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கிழங்குகளை வந்து லைட்டாக மேலோட்டமாக அந்த முளைக்கட்டின இடத்துல வந்து சீவிட்டு, ஸோ அதுக்கடுத்து உள்ள கிழங்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது போக நிறைய அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணுறது எப்பயுமே பெட்டர். ஸோ அதிகமாக இருக்கக்கூடிய கிழங்கு வந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது எப்பயுமே பெட்டர். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு டைஜஷன் பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிழங்குகள் வந்து பச்சையாக இருக்கக்கூடிய கிழங்கோ இல்லை வந்து முளைக்கட்டின கிழங்கோ வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இது ரைட்டான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்பா. ஓகே, அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.